கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் உன்னை உயிர் பிரிவேனா, நெஞ்சாங்குழி ஓரத்தில நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. தம்பி, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றதை கேட்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, அவனை எப்படி நீங்க தப்பிக்க விட்டீங்க? அவன் தப்பிச்சிட்டானா? ஆமாமா, அவன் எப்படி தப்பிச்சான்னு தெரியல. நாங்க ஃபுல்லா அவ்வளோ செக்யூரிட்டிஸ் போட்டிருந்தோம். அதையும் மீறி அவன் எப்படி தப்பிச்சு போனானே தெரியல. சிசிடிவி கேமரால கூட ஒரு ஃபுட்டேஜ் கூட மாட்டல. என்னது சார் இப்படி அசால்ட்டா சொல்றீங்க? அவன் ஷாலுவை கடத்தி வச்சிருந்தான். 2 வாரமா ஷாலு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ ஏதோ அந்த கடவுளோட அருளால அவ எப்படியோ எங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டா. ஆனா இப்ப கிடைச்ச அவனை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, அதுவும் இவ்வளோ அசால்ட்டா? பாருங்க விஜய், எங்க டியூட்டியை நாங்க கரெக்டா தான் பண்ணோம். அவன் எப்படி தப்பிச்சான்னு எங்களுக்கே தெரியல. அவனா தப்பிச்சு போயிருந்தா கண்டிப்பா சிசிடிவி கேமரால அவனோட ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைச்சிருக்கும். இல்ல அவன் ஜன்னல் ஏதாவது உடைச்சிருந்தா அதுக்கான தடயமும் இருந்திருக்கும். அவன் அங்க இருந்து எப்படி தப்பிச்சு போனானே தெரியல. அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே குதிச்சு கண்டிப்பா தப்பிச்சிருக்க முடியாது. ஒருவேளை அந்த பேய் அவனுக்கு உதவி பண்ணிருக்குமோ? ஒருவேளை அப்படி நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் தப்பிச்சு போறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. அவன் அவ்வளோ ஹைட்ல இருந்து கீழே குதிச்சிருந்தா இன்னத்துக்கு உயிரோட இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அவன் கண்டிப்பா அடுத்து ஷாலுவை தான் தேடி வருவான். அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. ஷாலுவை கடத்தின கடத்தல் வழக்கு, அது இல்லாம இந்த ஊர்ல நடந்த பல கொலைகளுக்கான வழக்குல அவன் சம்மந்தப்பட்டிருக்கான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த கொலை எல்லாம் சித்திரலேகா தான் பண்ணிருப்பான்னு எல்லாரும் கெஸ் பண்றாங்க. அப்படி இருக்கப்ப அவளுக்கு கூட நின்னது கண்டிப்பா காஷ்மோராவா தான் இருக்கணும். ஐயோ கடவுளே, இப்பதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சோம். நேத்துதான் போய் புடவெல்லாம் எடுத்துட்டு வந்தோம் கல்யாணத்துக்காக. இப்ப என்னன்னா இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்து சொல்றீங்களே, என் தலையில இடி இறங்குன மாதிரி இருக்கு. அத்தை, நீங்க எதுக்கு அத்தை கவலைப்படுறீங்க? என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஷாலு கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். அதுதான் நடக்கும். அவளை இங்க இருந்து யாராலையும் கூட்டிட்டு போக முடியாது. அவளை எப்படி கடத்திட்டு போறாங்கன்னு நானும் பாக்குறேன். அவன் மட்டும் என் கையில மாட்டினானா அன்னைக்குதான் அவனுக்கு கடைசி நாளா இருக்கும். அவன் எவ்வளவு மோசமானவனா இருக்கா, அவனை பத்தி யோசிக்கவே முடியல. ஊர்ல இருக்க எல்லாரோட சாவுக்கும் அவன் காரணமா இருந்திருக்கா. இவ்வளவு மோசமானவன் கூட எப்படிதான் எங்க பசங்க எல்லாம் பழகுனாங்களோ எனக்கே தெரியல. அவனுக்கு கண்டிப்பா ஏதாவது தண்டனை வாங்கி கொடுங்க. எத்தனை பெண்கள் அவங்க கணவர்களை இழந்துட்டு விதவையா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த சித்திரலேகாவும் காஷ்மோராவும் தான் காரணம். ஆமா தம்பி, அவனை சும்மா விடாதீங்க. அத்தோட அந்த பேயையும் எப்படியாவது இங்க இருந்து விரட்டி விட்டுடணும். ஆமா விஜய், நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நீ அன்னைக்கு சித்தரை பார்க்க போயிருந்தல, அப்ப என்னாச்சு? அவரு வரலையா உன் கூட? நான் போன இடத்துல சித்தரை பார்த்தமா. அவரு கண்டிப்பா வரேன்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா என்னைக்கு சித்தர் இங்க வராரோ அன்னைக்குதான் அந்த சித்திரலேகாக்கு கடைசி நாளா இருக்கும். ஆனா என்னால நம்பவே முடியல. நம்ம ஷாலுவோட முன்ஜன்மம் தான் சித்திரலேகாவா? ஐயோ கடவுளே. இல்ல மாப்ள, கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஷாலுவோட முன்ஜன்மமா அது இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்க ஷாலு எவ்வளவு நல்ல பொண்ணு, மனசளவுல கூட யாருக்கும் கெட்டதை நினைக்க மாட்டா. ஆனா இந்த சித்திரலேகா அத்தனை பேரை கொலை பண்றா. 2 பேரும் எப்படி ஒரே ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கும்? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. எனக்கு என்னமோ ஷாலு வேற சித்திரலேகா வேறன்னு தான் தோணுது. கண்டிப்பா ஏன் ஷாலு அவ்வளவு கொடூரமானவ கிடையாது. நீங்க பாட்டுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருங்க. அவன் பாட்டுன்னு வந்து இந்த பொண்ணை தூக்கிட்டு போக போறான். எந்த நேரத்துல தான் பிறந்தாலும் என்னமோ.
என்ன ராசியோ. ஹம், ஏதோ முன்ஜன்மோன்றீங்க, அது இதுன்றீங்க. ஆனா எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அத மறந்துடாதீங்க. வனஜா, என்ன பேசுற நீ? ஆமா அத்தை, இந்த குடும்பத்தோட மருமகன்ற பேர்ல கண்டிப்பா நான் இத பேசிதான் ஆகணும். ஏன்னா எனக்கு அந்த பொறுப்பு இருக்கே, இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துற பொறுப்பு என்கிட்ட இருக்கு. அதனால இத நான் பேசிதான் ஆகணும். கல்யாணம் பேசி முடிச்சு முழுசா 3 நாள் கூட ஆகல. நேத்துதான் போய் கல்யாணத்துக்கு புடவெல்லாம் கூட எடுத்துட்டு வந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையா? ஏற்கனவே 2 வாரம் எவனோ கடத்தி வச்சிருந்த ஒரு பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்ல. 2 வாரமா ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணை கடத்தி வச்சிருக்கான். அத பத்தி உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கேட்டா என் மாப்பிள்ள அந்த பொண்ணை காதலிச்சாரா, அதனால கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. சரி, ஏதோ போட்டோம். ஏதோ ஒண்ணு நடந்துட்டோ நடக்கலையோ அதை பத்தி நமக்கு தேவையில்லை. ஆனா நம்ம குடும்ப கௌரவம் நமக்கு ரொம்ப முக்கியம்ல. நாளைக்கே கல்யாணத்துக்கு எல்லாம் பேசி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு சொந்த பந்தத்தை எல்லாம் கூப்பிட்டு வச்சு கடைசி நேரத்துல கல்யாணம் பொண்ணு காணோம்னா அப்ப என்ன நடக்கும்? இத்தனை வருஷம் நம்ம குடும்பத்துல இருந்த அத்தனை மரியாதையும் காணாம போயிடும். வந்தவங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கணும். இதுக்குதான் ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறதா இருந்தா பல விஷயம் விசாரிச்சு எடுக்கணும்ன்றது. அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா? அத்தை, என் ஷாலு பத்தி எனக்கு தெரியும். யாரும் என் ஷாலுவை இங்க இருந்து கூட்டிட்டு போக நான் விட மாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் பெருசாலாம் நடந்துடல. என் ஷாலுவை எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க. ஐயோ மருமகனே, உங்க காதலுக்கு நான் ஒண்ணு குறுக்க வந்து நிக்கலப்பா. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. என் கடமையை நான் சரியா பண்றேன், அவ்வளவுதான். அத்தை, மாப்பிள்ள இருங்க மாப்பிள்ள, அவங்க சொல்றதும் உண்மைதானே. திடீர்னு கல்யாண மண்டபத்துல கல்யாண பொண்ணு காணாம போயிட்டா என்ன பண்றது? அவங்களோட பயமும் நியாயமானதுதான். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லுவேன், என் பொண்ணு ஒன்னும் ராசி கெட்டவெல்லாம் கிடையாது. எங்க குடும்பம் கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பமா இருந்தது. ஆனா எப்ப எங்க பொண்ணு பிறந்தாலோ அன்னைக்குதான் எங்க குடும்பத்துல எல்லா கஷ்டமும் விலகி நாங்க நல்ல நிலைமைக்கு வந்தோம். ரொம்ப ராசியான பொண்ணுதான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஷாலுவோட ஜாதகத்தை வேணா. ஐயோ அத்தை, அவங்கதான் ஏதோ சொல்றாங்கன்னா நீங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? எனக்கு தெரியாதா ஷாலுவ யாருன்னு? ஷாலு என்னோட அதிர்ஷ்ட தேவதை. அவளை யார் யாரோ என்னமோ சொல்றாங்கன்றதுக்காக நீங்க எதையும் மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. வனஜா, நீ பேசுனது ரொம்ப தப்பு வனஜா. ஒரு பொண்ணு இத்தனை பேருக்கு முன்னாடி எப்படி நீ இப்படி பேசுவ? ஆமா வனஜா, நீ பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கலாம். இது பிரச்சனையான விஷயம்தான். ஆனா பிரச்சனை தெரிஞ்சுதானே நம்ம சம்பந்தம் பேசணும். இப்ப நீ அதை எடுத்து இப்படி பேசுறது ரொம்ப தப்புமா. போதும், நிறுத்துங்க. ஏன் அத்தை, ஏன் மதனி, நான் பேசக்கூடாதா? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்ப கௌரவத்துக்காக நான் பேசக்கூடாதா? நாளைக்கு நம்ம குடும்பம் எங்கேயோ தலை குனிஞ்சு நின்ற கூடாதுன்ற ஒரு அக்கறையில பேசினேன். ஆனா உங்களுக்கு அது பெருசா தெரியல. நேத்து வந்த இவங்க குடும்பம் உங்களுக்கு பெருசா தெரியுது இல்ல? இதுக்காக நீங்க என்னையே இப்படி பேசுறீங்க. ஆஹா, பரவாயில்ல. இதே என் புருஷன் இந்த இடத்துல இருந்திருந்தா நீங்க இந்த மாதிரி பேசிருப்பீங்க. நான் தான் பைத்தியக்காரி. என் பொண்ணுக்கு இங்க நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறம் உடனே கிளம்பி போயிருக்கணும். இங்க தங்கணும் பாத்தீங்களா, அதுதான் நான் பண்ண தப்பு. ஐயோ அண்ணி, நான் உங்களை பேச வேண்டாம்னு சொல்லல அண்ணி. ஆனா நீங்க பேசுனது ரொம்ப ஹாஷா இருந்தது, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நீங்க ஏன் இப்படி எடுத்துக்கிறீங்க? ஆமாமா வனஜா, நீ என்ன இங்க தங்குனதெல்லாம் தப்புன்ற மாதிரி பேசுற? இது உன் வீடுமா? நீ இங்க தங்கனா எப்படி? இந்த வீட்டுல என் பிள்ளைக்கும் உரிமை இருக்கு. இப்படி எல்லாம் பேசாதம்மா, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன் நீ இப்படி பேசுற? உனக்கு இல்லாத உரிமை இங்க வேற யாருக்கு இருக்கு சொல்லு? பேசுறதெல்லாம் நல்லதா பேசுறீங்க 2 பேரும். ஆனா உரிமைன்னு வரப்ப என்னை விட்டு கொடுத்துடுறீங்கல்ல. ஐயோ அண்ணி, அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. நீங்க பேசின வார்த்தைய ஒரு தடவை நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதுனா அம்மாடி பவளக்குடி, விடுமா. இப்ப இத ஒரு பிரச்சனையா மாத்த வேணாம். முதல்ல அந்த போலீஸ்கார தம்பி கிட்ட பேசி அனுப்பி விடுவோம். பாவம், அவரு எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பாரு. சார், தயவு செஞ்சு சீக்கிரமா அந்த பையனை கண்டுபிடிச்சு அவனை ஜெயில தூக்கி போடுங்க. இல்லனா என் பொண்ணோட கல்யாணம் நின்ற போல இருக்கு. இப்பதான் எங்க குடும்பத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. தயவு செஞ்சு இது கெட்டு போற அளவுக்கு விட்டுறாதீங்க. எனக்கு புரியுதுமா,
நானும் அவனை தேடுறதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களை எச்சரிச்சுட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். பத்திரமா இருங்க. மோஸ்ட்லி ஷாலு, நீங்க எங்கேயும் தனியா வெளியில போக வேண்டாம். மோஸ்ட்லி வெளியில போறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே போனாலும் யாராவது ஒரு 2-3 பேரை கூட கூட்டிட்டு போங்க. ஓகே. பாண்டியன் சார், எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருங்க. நான் வீட்டையும் ஷாலுவையும் பத்திரமா பாத்துக்கிறேன். அவனால இந்த பக்கம் வரவே முடியாது. நான் பாத்துக்கிறேன். ஓகே விஜய், நீங்க உங்க ஃபேமிலியை பாத்துக்கோங்க. நான் எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கிறேன். ஓகே பாண்டியன். மா, நீ பேசுறத நானும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏமா அப்படி பேசுன? பாவமா ஷாலு அக்கா, 2 வாரமா யாரோ அவங்கள கடத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் ஏதோ இப்பதான் விஜய் மாமாக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது. நீ என்னன்னா ஏமா இந்த மாதிரிலாம் பேசி குழப்ப பண்ணிட்டு இருக்க? பொடி பைத்தியக்காரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போதா? நீ நின்று அச்சதை போட போறியா? மா, என்னம்மா பேசுற? ஏ ரோஜா, அவங்க எல்லாரும் உன்னை வேணான்னு தூக்கி போட்டாங்க. அதை நீ மறந்துட்டியா? எதை பத்தி பேசுறமா? வேற எதை பத்தி? உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சின்ன வயசுலயே முடிவு பண்ணது. ஆனா அந்த சாண்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. இவங்களும் எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஏத்துக்கிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் விஜய்க்காவது உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அதே குடும்பத்துல இருக்க இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வந்து நிக்கிறாங்க. அதை எங்க நம்ம கிட்ட சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோமோன்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்லி மழுப்பி ஆக மொத்தம் உன்னை கழட்டி விட பார்த்தாங்க. ஆனா என்னதான் இப்ப ரமேஷ் மாமா கல்யாணம் பண்ணிக்க போறாரே? ரமேஷ் மாப்பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுனால நீ நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ற. அதே அவர் மட்டும் வேற ஒரு பொண்ணை காதலிச்சிருந்தாலோ இல்ல அவருக்கு உன்னை பிடிக்காம போயிருந்தாலோ நீ என்ன பண்ணிருப்ப? உனக்கு எப்படி கல்யாணம் ஆயிருக்கும்? யோசி. உனக்கு தெரியாது ரோஜா, உங்க அப்பாக்கு கல்யாணம் ஆகும்போது உன் அத்தைங்க 2 பேரும் கல்யாண வயசுல இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு அவங்க அப்பா இல்ல, அவர் எப்பவோ இறந்துட்டாரு. கல்யாணம் ஆன புதுசுல என்னை எங்கேயும் உங்க அப்பா வெளியில கூட கூட்டிட்டு போக மாட்டாரு. எனக்கு பிடிச்சது எதுவும் வாங்கி கூட தர மாட்டாரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு காசு பணம் சேர்த்து உங்க 2 அத்தைய கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அவங்க 2 பேருக்கும் உன் மேல ஒரு அக்கறையே கிடையாது. உங்க அப்பா அவங்க தங்கச்சிங்களுக்காக செலவு பண்ண காசை நமக்காக வச்சிருந்தாரு வச்சுக்கே, நீ இப்படி எல்லாரும் முன்னாடியும் போய் நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னை நான் இன்னும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா உங்க அப்பாவோட மொத்த உழைப்பையும் சுரண்டி சாப்பிட்டுச்சு இந்த குடும்பம். அதுலயும் பவளக்குடியெல்லாம் எவ்வளவு பார்த்திருப்பாரு தெரியுமா உங்க அப்பா? ஆனந்த் பிறந்தான், அடுத்து விஜய் பிறந்தான், அதுக்கப்புறமா நீ பிறந்த. அப்பதான் உங்க அப்பா ஆனந்துக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பேச்சுவார்த்தை எடுத்தாரு. அப்பவே எல்லாரும் பேசி முடிச்சது. சின்ன வயசுல இருந்து ஆனந்த் தான் எனக்கு மருமகனா வரப்போறான், இந்த குடும்பத்துலதான் நீ கல்யாணம் பண்ணிட்டு போக போறன்றதுக்காக தான் நான் எதுவுமே உங்க அப்பா உங்களுக்கு செய்யறத தடுக்கல. ஆனா இப்போ எவ்வளோ ஒருத்தி வந்து அந்த வீட்டுல மருமகளா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதையே என்னால பாத்துக்கிட்டு பொறுத்துக்க முடியல. சரி போட்டோம், அட்லீஸ்ட் அந்த விஜயாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அவளோட தங்கச்சி வந்து அந்த இடத்த பிடிச்சிட்டா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்கட்டுமா? ஆனா அதுக்கு நம்ம என்னமா பண்ண முடியும்? எனக்கும் ஆனந்த் மாமா மேல விஜய் மாமா மேல அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. இப்பதான் ரமேஷ் மாமாக்கு என்ன பிடிச்சிருக்கே, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இன்னும் 9 நாள்ல கல்யாணம் வேற. இப்ப போய் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எப்படிமா? எனக்கு ரமேஷ் மாமாவை தான் பிடிச்சிருக்கு. பைத்தியக்காரி, உங்க 2 பேரை பிரிக்கணும்னு நான் இப்ப சொல்லல. எனக்கும் ரமேஷ் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. அத்தனை பேர் உன்னை உதிரை தள்ளினப்போ அவர்தான் முன்னாடி வந்து நின்று உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. கண்டிப்பா அவர்தான் எனக்கு மருமக. 9 நாள் கழிச்சு உனக்கும் ரமேஷ் மாப்பிள்ளைக்கும் குறிச்ச அதே நேரத்துல கல்யாணம் நடக்கும். ஆனா ஷாலுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்காது. என்னமா சொல்ற நீ? ஆமாடி, நான் ஏன் சொல்லு இவ்ளோ நடந்தும் இங்க அமைதியா இருக்கேன், எதுவுமே வாய் திறந்து கேட்காம? ஏன்னா உனக்கும் ரமேஷ் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகணும், எந்த பிரச்சனையும் ஆகாம. அதனாலதான் நான் பாட்டு அமைதியா இருந்தேன். ஆனா உனக்கு கல்யாணம் ஆக போற அதே நாள்ல அதே மண்டபத்துல அந்த விஜய்க்கும் ஷாலுக்கும் கல்யாணம்னா நான் என்ன நின்னு பாத்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அதுக்கு
கல்யாணம் நடக்கும். ஆனா அது உனக்கும் ரமேஷ் மாப்பிள்ளைக்கும் தான். அந்த விஜய்க்கும் ஷாலுக்கும் கல்யாணம் நடக்காது. நான் நடக்க விட மாட்டேன். கண்டிப்பா உங்க 2 பேரை பிரிச்சே தீர்வேன். அம்மா இதெல்லாம் ரொம்ப தப்புமா. உனக்கு கோவம் இருந்தா நீ கேளு, சண்டை போடு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏய், எதடி தப்பு? எதை நீ தப்புன்னு சொல்ற? கல்யாணம் ஆனதுல இருந்து உங்க அப்பா எனக்குன்னு எதுவுமே பண்ணது கிடையாது. அவன் தங்கச்சின்னு எல்லாமே அவங்க தங்கச்சிக்காக பண்ணியிருக்கான். பொண்ணு உனக்கு கூட எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா அவங்க தங்கச்சி குடும்பத்தை எவ்வளவு தாங்கியிருப்பான். அப்படிப்பட்ட அவருடைய பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க 2 பிள்ளையும் முன்னாடி வரல. சரி, அவங்க பிள்ளைங்களை விடு. உன் அத்தைக்காரி அவ ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. அவளும் அப்படி கிடையாது. அப்படி இருக்கப்ப நான் இப்படி பண்றதுல தப்பே கிடையாது. இத பத்தி நீ வெளியில எங்கேயாவது வாயை திறந்த அவ்வளவுதான், உன்னை கல்யாணம் ஆக போற பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். புரியுதா? என்னாச்சு ஷாலு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஆமா காஷ்மோரா, எனக்கு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. என் வீட்டுல எல்லாரும் உன்னை அவ்வளோ வெறுக்கிறாங்க. உன்னை அவ்வளோ தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களோட எண்ணத்தை நம்மளால மாத்த முடியும்? அதுவும் இல்லாம அவங்க கேக்குறதும் கரெக்ட் தானே. சித்ரலேகா தான் நானா? அவ ஏன் அவ்வளோ கொடூரமா இருக்கா? எனக்கு புரியுது, அவளுக்கு நடந்தது அநியாயம்தான். அதுக்காக அப்பாவி மக்களை எப்படி அவ கொலை பண்ணுவா? நீயும் அதுக்கு கூட நின்று இருக்கல்ல? ஐயோ ஷாலு, நான் திரும்ப அதே தான் உன்கிட்ட சொல்றேன். நானும் சரி, சித்ரலேகாவும் சரி, இது வரைக்கும் யாரையும் கொலை பண்ணதே கிடையாது. அதுக்கான அவசியமும் எங்களுக்கு கிடையாது. நீயும் நானும் கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கையில ஒன்னா இணைஞ்சாலே சித்ரலேகாவுக்கு முக்தி கிடைச்சிரும். அப்படி இருக்கப்ப அவ எதுக்கு கொலை பண்ண போறா? அதுவும் இல்லாம நான் எப்படி கொலை பண்ணுவேன்னு நீ நினைக்கிற? இல்ல காஷ்மோரா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனாலும் அப்ப எல்லாரும் எப்படி இறந்திருப்பாங்க? அப்படின்னா இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் சித்ரலேகா கிட்ட பேசணும். நான் இப்பவே அவகிட்ட பேசணும். நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டா அவ வருவாள்ல? இல்ல ஷாலு, நீ கூப்பிடு. நீ கூப்பிட்டா கூட அவ வருவா. எப்படி கூப்பிடணும்? நீ உன் கண்ணை மூடிட்டு அவளை நினைச்சிட்டு கூப்பிடு. கண்டிப்பா அவ வருவா. சித்ரலேகா, நீ எங்க இருக்க? எனக்கு உன்கிட்ட பேசணும். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீதான் என்னோட குழப்பத்தை தீர்த்து வைக்கணும். நீ நீ இப்பவே இங்க வா. எனக்கு உன்னை பார்க்கணும். சொல்லு ஷாலு, என்கிட்ட என்ன பேசணும் உனக்கு? நீ 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 சித்ரலேகா தானே பேசுற? என்னால ஏன் உன்னை பார்க்க முடியல? உன்னோட குரல் மட்டும்தான் கேக்குது. உன்னால என் குரலை நல்லாவே கேட்க முடியும். உன்னால ஏன் என்னை பார்க்க முடியலன்னா, நான் இப்போ உன் கண்ணு முன்னாடி வந்தா வேற யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நான் உன் கண்ணு முன்னாடி வரல. ஆனா தேவைப்படும் போது கண்டிப்பா நான் உன் கண்ணு முன்னாடி வருவேன். இப்போ உனக்கு என்ன குழப்பமோ அதை நீ என்கிட்ட கேட்கலாம். நீ ஏன் ஊர்ல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி பண்ற? இல்ல ஷாலு, நான் யாரையும் கொலை பண்ணல. எனக்கு அது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. நீ இந்த கொலையை பண்ணலனா இப்ப வேற யார் இதெல்லாம் பண்றாங்க? நீ தயவு செஞ்சு போய் சொல்லாத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லு. இல்ல ஷாலு, கண்டிப்பா நான் இந்த கொலைங்க எதுவுமே பண்ணல. இந்த கொலையை பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லையே. நான் எதுக்காக இந்த கொலைகளை பண்ணணும்? ஆனா நீ சாகிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பழி வாங்குவேன்னு சபதம் எடுத்துட்டு தானே செத்த? ஆமா, நான் அப்படிதான் ஒரு சபதம் எடுத்தேன். ஆனா நான் இறந்து போன அன்னைக்கு இரவே என்னோட சந்திரனும் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய அப்பாவை நான் பழி வாங்கணும்னு துடிச்சேன். ஆனா அவர் வேற வேற மாந்திரிகர்களை கூட்டிட்டு வந்து என்னை இந்த மாளிகையில அடைச்சிட்டாரு. அப்படியே காலப்போக்கில் அவரும் இறந்துட்டாரு. என்னை அந்த நிலைமைக்கு பண்ண எல்லாருமே இறந்துட்டாங்க. நான் மறுபடியும் பிறந்து வந்து சந்திராவை ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் என்னுடைய இந்த சாபம் விளங்கி என்னால் முக்தி அடைய முடியும். அதுக்காக தான் இத்தனை வருஷம் அந்த மாளிகையில் நான் காத்துட்டு இருந்தேன்.
அதுக்கேற்ற மாதிரி என்னோட மறுபிறவி நீ பிறந்த, சந்திரனோட மறுபிறவி காஷ்மீரா பிறந்தான். நீங்கள் 2 பேரும் எப்படியோ உங்களுடைய காதலை பரிமாறிக்கிட்டீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததும் நான் முக்தி அடைஞ்சு கிளம்பிடுவேன். அப்படி இருக்கப்போ நான் எதுக்கு யாரையோ கொலை பண்ண போகிறேன்? அப்படின்னா இந்த கொலைகளை நீ பண்ணலனா வேற யாரு பண்ணிட்டு இருக்காங்க? அதை நாம தான் கண்டுபிடிக்கணும் ஷாலு. எப்படியாவது இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவனுடைய முகத்தறிய கிழிக்கணும். அப்பதான் என் மேல விழுந்திருக்க அந்த பழி விலகும். ஆனா எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல அவன் ஏதாவது சின்னதா தப்பு பண்ணிருப்பான். அதை வச்சு நம்மளால எப்படியாவது அது யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். முயற்சி பண்ணணும், எப்படியாவது முயற்சி பண்ணணும். கண்டிப்பா நம்ம கூட சித்ரலேகா இருக்கா, அவளும் நமக்கு உதவி பண்ணுவா. இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும்னா அதுக்கு முதல்ல இவ்வளோ கொலைகளை பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்கன்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓம் ஐம் ரீம் க்ளீம் சண்டா சண்டா. அவ்வளவுதான் அவ்வளவுதான், கிட்டத்தட்ட எல்லா பரிகாரத்தையும் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரே ஒரு பலி, கல்யாணம் ஆகாத ஒரே ஒரு கன்னி பொண்ண பலி கொடுத்துட்டா முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே கட்டி ஆள்ற அளவுக்கு மகா சக்தி எனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் என் மேல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரவே கூடாது. இப்ப எப்படி நான் இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இந்த ஊருக்குள்ள நான் இருக்கணும். அந்த ஒரு பலி மட்டும் நான் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த ஊர் என்ன ஊரு, இந்த உலகமே என் காலுக்கு கீழே. பலியெல்லாம் சித்ரலேகாக்கு, ஆனா பலனெல்லாம் எனக்கு.